என் சன் வந்து பிசி கேட்டகரி சார். ஆனா ஜெனரல் ரேங்க் வந்து 6938. ஓகே மேம். இப்போ வந்து நான் வந்து பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டால எதுவும் பாசிபிளா சார்? உங்க கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் எனக்கு சொல்லுங்க மேடம். கம்யூனிட்டி ரேங்க் 3667. ஓகே மேம், ஒரே நிமிஷம் மேம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க மேடம். எந்த மாதிரி காலேஜஸ் சார்? அன்னபூர்ணா, ஆ இந்திரா இதெல்லாம் போன வருஷம் கிடைச்சிருக்குதுங்க. சரி சார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சரி சார். வேலம்மாள். வேலம்மாள் சான்ஸ் இருக்கா சார்? வேலம்மாள் போன வருஷம் 3805 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் ஹை ஃபீஸ். ஓ சரி சார். எஸ் மேம். போன வருஷம் 3805 கம்யூனிட்டி ரேங்க், பிசி கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஜெனரல் ரேங்க் 6753 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க மேடம் சார் இப்ப முத்துக்குமரன் டேகூர் எதுவும் பாசிபிலிட்டியா ஜெனரல் சார்? ரேங்க் என்ன சொன்னீங்க மேடம்? ஜெனரல் ரேங்க் வந்து 6936. பாருங்க, போன வருஷம் 6753, அதுவே 3805 அந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்க முன்னாடி ரேங்க்ல இருக்கீங்க அப்படிதானுங்களே? 6800 சொன்னீங்களா? 6938 சார். 938. ஓகே மேடம். அப்படி பார்த்தாலும் கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க முன்னாடி தான் இருக்கீங்க, கிடைச்சிரும் மேடம். ஓகே சார். சார் இப்போ எனக்கு வந்து இந்த அன்னபூர்ணா இந்திரா எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஸோ இப்போ நான் வந்து மார்க் ஜாஸ்தியா இருந்தா எது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப மார்க் குறையும் போது ரேங்க் பின்னாடி இருக்கும் போது தட் வி கேன் நாட் சே. நீங்க கேட்ட முத்துக்குமரன் மட்டும் நான் பார்த்து சொல்றேன். முத்துக்குமரன் வேற என்ன சொன்னீங்க மேடம்? டேகூர் சார். நான் செக் பண்ணி சொல்றேங்க. முத்துக்குமரன் 100% உங்களுக்கு ரேங்க் 3384 ரேங்க் கடைசி ரவுண்டோட முடிஞ்சிருக்கு மேடம் முத்துக்குமரன். அப்படியா சார்? ஆமா. தாகூர் 2253 ரேங்கோட முடிஞ்சிருக்கு. ஓ ஓகே சார். எஸ் மேம். சரி சார். இதுதான் இப்போ இருக்க கண்டிஷன். அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே சார். சார் நான் இன்கேஸ் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் எனக்கு ரேங்க் வந்திருக்கு சார். 2825 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால எதையாவது எடுத்துட்டு பிறகு கவர்மெண்ட்டுக்கு மாறலாமா சார்? செகண்ட் ரவுண்ட் தாராளமா மாறலாம். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வேகன்சி இருந்தா நீங்க அப்கிரேடேஷன் போலாம். தேர்ட் ரவுண்டுக்கே அலோட் உண்டு. ஓகே சார். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம்னா அதை விட்டுட்டு மேனேஜ்மெண்ட்டும் வச்சிருக்கலாமா சார்? பிடிச்ச மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வேணாமா மேடம்? ஆமா சார். இப்போ இந்திரா தான் வேண்டாம். பிடிக்காத காலேஜஸை விட்டுட்டு நீங்க பிடிச்ச காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 100% யுவர் சாய்ஸ். ஓகே சார். சார் இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார் ஓபன் பண்ணுவாங்க? இன்னைக்கு அப்ராக்ஸிமேட்டா எத்தனை நாளைக்கு? 7.5% ரிசர்வேஷனுக்கு இப்போ 13ஆம் தேதின்னு இன்ஃபர்மேஷன் விட்டுட்டாங்க மேடம். இப்போ திருப்பியும் ஃபைனல் சான்ஸ் ஃபார் செக்கிங் த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்சு உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 14-15 ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை நாள் சார் கொடுப்பாங்க யூஷுவலா? 4 to 5 days மேடம். ஓகே சார். சரி சார். தேங்க்யூ சார். வெல்கம் மேம். வெல்கம் மேம். ஷர்மிளா மேம் லைன்ல இருக்கீங்களா? எஸ், குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேம். சார் எனக்கு என்ன டவுட்னா, பிரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டில எவ்ரி இயர் வந்து ரிவைஸ் ஆகுமா சார் ஃபீஸ்? இல்ல ஒரு பர்టిక్యులர் நீங்க ஜாயின் பண்றப்ப என்ன ஃபீஸோ அது உங்களுக்கு கண்டினியூ ஆயிடும். அடுத்த வருஷம் ரிவைஸ் ஆனாலும் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு காலேஜ்ல வந்து லலிதாம்பிகைல லாஸ்ட் இயர் 21 இருந்தது, இப்போ 23 இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் எனி சான்சஸ் ஆர் தேர் ஃபார் எனி இன்க்ரீஸ் சார்? நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன ஃபீஸோ அதுதான் அவங்க வந்து 4.5 இயர்ஸ் முடிக்கும் போது கட்டுவாங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர் ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த காலேஜ் டெசிஷன். அது நம்ம we cannot say that. சார் டீம் யூனிவர்சிட்டில ஒண்டிதான் அவங்களோட டெசிஷனா, இல்ல நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல ட்ரை பண்ணா அதுவும் வந்து அவங்க டெசிஷனா, இல்ல கவர்மெண்ட் டிசைட் பண்றதா சார்? ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் வேரி ஆகுறது. கவர்மெண்ட் கேன் டிசைட் ஒன்லி டியூஷன் ஃபீஸ், பேஸ் டியூஷன் ஃபீஸ்.
அதர் ஃபீஸஸ் வந்து Okay. காலேஜுக்கு காலேஜ் இப்பவே வேரி ஆகுது. அதர் ஃபீஸஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு முழு ரைட்ஸ் உண்டு. Okay, டியூஷன் sir. ஃபீஸ் இஸ் Okay, ஃபிக்ஸ்டு பை கவர்மெண்ட். okay, sir. Thank you, sir. விஜய் ராகவ் லைன்ல இருக்கீங்களா? விஜய் ராகவ் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லுங்க. சார் இப்போ நாங்க டெபாசிட் அமௌண்ட் 30,000 கட்டுவோம்லங்க சார் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு. ஆமா. அது எப்படிங்க சார் அந்த 4.5ல மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் கட்டினா போதும் இல்லைங்க சார்? அப்படி கிடையாது. அப்படி கட்டுற மாதிரி இருந்தா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ ஆமாங்க சார். ஃப்ரீ எக்ஸிட் இல்லைன்னா தேர்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாதுன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன்னு சொல்றாங்க. அதனால மோஸ்ட்லி ஃபுல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு தடவை ப்ராஸ்பெக்டஸ்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு இதை பத்தி அப்டேட் பண்றேன். ஓகே. இப்போ ஒரு காலேஜ் அலாட் ஆகுது 4.5,000க்கு 4.5 லேக்ஸ்க்கு. ஆ. அப்ப நம்ம 4.5 லேக்ஸும் பே பண்ணி தான் ஆகணும். அப்படிதானங்க சார் சொல்றீங்க? ஆமா, ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அப்படிதான் உங்களுக்கு ஓகே. ஆன்லைன்ல காமிக்கும். ஓகே. மைனஸ் 30,000 காட்டாது. ஒரே நிமிஷம். நான் வந்து அது ப்ராஸ்பெக்டஸை செக் பண்ணிட்டு சொல்றேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான். இன் ஆல் இந்தியா இப்போ நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் டீம்டுக்கு 2 லட்சம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த 2 லட்சத்தை மைனஸ் பண்ணிட்டு கட்ட மாட்டாங்க, ஃபுல்லா தான் கட்டுவாங்க. ஓகே. ஃபார் ஓகே. தமிழ்நாடு ஐ வில் என்ஷூர் நான் செக் பண்ணிட்டு ஒரு அப்டேட் பண்ணேன். ஏன்னா இது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ஓகே. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். பட் செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் டிஃப்ரெண்ட், டியூஷன் ஃபீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் அட்ஜஸ்ட் பண்ண ஓகே. மாட்டாங்க. யூஸ்வலாக அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் 4.5 லேக் டியூஷன் ஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது 4.35 லேக் டியூஷன் ஃபீஸ் உள்ள காலேஜுக்கோ அப்கிரேட் ஆகுறீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்டபிள் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓ ஓகே ஓகே ஓகேங்க சார். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது ப்ராஸ்பெக்டஸ்லயும் போட்டிருக்காங்க. பட் நீங்க கேட்குற டவுட்டை நான் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல அப்லோட் பண்றேன் குயிக்கா. ஓகே ஓகே ஓகேங்க சார். 1 மினிட் சார். பையனோட கிராண்ட் ரேங்க் வந்து 4798 சார். ஓகே. கம்யூனிட்டி ரேங்க் 1340 சார். எம்பிசி சார் 40 சார். 1340 சொல்லுங்க. எஸ் சார். இப்போ பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்க்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேங்க. ஓகே. போன வருஷம் பிஎஸ்ஜிக்கு 2039 பிசி ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன கம்யூனிட்டி சொன்னீங்க? எம்பிசியா? எம்பிசிங்க சார். எம்பிசி 1202 ரேங்க் வரைக்கும், எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கு. அப்போ கேஎம்சிஹெச் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் நான் செக் பண்ணிடுறேங்க. ஓகே. கேஎம்சிஹெச்சுக்கு 1257 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 1257. நீங்க 1300ல வரீங்களா? சார் எஸ்ஆர்எம் கிடைக்குமாங்க சார்? திருச்சி எஸ்ஆர்எம் மோஸ்ட்லி பாசிபிலிட்டி இருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம் 1330th எம்பிசி ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகி இருக்கு போன வருஷம். ஓ ஓகே அப்ப சான்ஸ் சார். இருக்கு. ஓகே. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் சான்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கு உங்களுக்கு கேஎம்சிஹெச் கூட. காரணம் என்னன்னா 150 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் எஸ் ரேங்க் சார். பின்னாடி வரும். ஓகே ஓகே இந்த சார். ரேங்க் க்ளோசிங்கா இருக்காது, இது சேஃப் ரேங்க்னு வச்சுக்கலாம். க்ளோசிங் ரேங்க் இதை விட பின்னாடி இருக்கும். நான் சொன்ன ஒவ்வொரு காலேஜுக்கு சொன்ன ரேங்கை விட பின்னாடி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஓகே. தோஸ் 150 சீட்ஸ் நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர். அதுல எஸ் சார். ஜிஎம்சிக்கு சான்சஸே இல்லையாங்க சார்? ஜிஎம்சிக்கு ஃபைனல் மார்க் நம்ம போட்டிருந்தோம். நீங்க செக் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணுவோம் சார் பண்ணுவோம். அதுல இல்லைன்னு தான் வந்திருக்கு. அதான் அதுதான். ஜஸ்ட் அதாவது கேட்டுக்கலாம். ஜிஎம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆமா அதுல இருக்கிறது தான் நம்ம அந்த போட்டது தாங்க. 523 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் தான். அதுவும் தேர்ட் ரவுண்டுக்கு போட்டிருக்கோம். பட் வித்தவுட் இன்க்ளூடிங் 150 சீட்ஸ். ஆனா அந்த 150 சீட்ஸ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, ஆல் இண்டியால 150 போனதுக்கு போக தான் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டால 152 பேர் போனாங்க. அது போக தான் இந்த மார்க் நம்ம போட்டோம். ஸோ ஆல் இண்டியாவில் 0 people போனால் நம்ம போட்ட கட் ஆஃப் மார்க்கு சீட் கிடைக்கும். பட் ஷியோர் தட் 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியாவில் போவாங்க. சார் டாப்ல நிறைய எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்கலாம் ஓசி கேட்டகரியோட சீட் எடுப்பாங்களாங்க சார்? ஆமாம் மேடம். அவங்க எந்த சீட் எடுத்தாலும் அது ஓசின்னு கன்வெர்ட் ஆகி எம்பிசியில் மற்ற காலேஜுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமாங்க சார்? கிடைக்கும் மேடம். இந்த தடவை என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில்
7.5%லயும் சரி 92.5%லயும் சரி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. மேபி நிறைய எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எம்பிசியில் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க. ஃபேக்ட் Yes, sir. ஃபேக்டா Yes, sir. எஸ் Okay, okay, sir. எஸ் Sir, one more, sir. SRM ஓகேவா இல்ல அது பேர் என்ன காலேஜ் பேரு கற்பகம் ஃபேக்கல்டி எப்படிங்க சார்? ரெண்டுக்கும் கம்பேரிசன் எப்படிங்க சார் இருக்கும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவலி சேம். பட் திருச்சி Equal. எஸ்ஆர்எம் வந்து பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டி அந்த மெயின் ரோட்ல எது இருக்கும். கற்பகம் எது ஃபேக்கல்டி கொஞ்சம் உள்ள இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது நீங்க ஒரு தடவை Okay, வெரிஃபை பண்ணிக்கோங்க. Okay. Hello, sir. மேடம் Okay. எஸ் மேம். Hello, sir. Good evening. லைன்ல இருக்கீங்களா மேடம்? வரிசையா பார்க்கலாங்க. கோபிநாதன் சார் லைன்ல இருக்கீங்களா? கோபிநாதன் சார் சார் லைன்ல இருக்கு சார். சொல்லுங்க சார். ஹலோ எஸ் சார். சார் சொல்லுங்க சார். சார் சார் என்னுடைய பையன் வந்து ஆங்களா சொல்லுங்க சார். உங்க பையன் மார்க்குங்க சார். சார் நீங்க பேசுனது கேட்கல சார் இடையில. ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். என்னுடைய பையன் வந்து 530 மார்க்குங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க சார்? அதான் சார் என் பையன் 530 மார்க். அதாங்க சார் BC உங்க சார். பையன் 530 பிசி கம்யூனிட்டி. சொல்லுங்க சார். சார் நீங்க நெட்வொர்க் ரேங்க் வந்து இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் சரி பண்ணுங்க சார். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. செந்தில்ஸ் ஐபோன் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், கோபி மிஸ் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிக்கலாமா? ஹலோ ஃபர்ஸ்ட் சார் கோபிநாதன் நீங்க சார். லைன்ல நான் உங்களை சொல்றேன் சார். இப்போ செந்தில்ஸ் ஐபோன் சார் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. செந்தில்ஸ் ஐபோன் லைன்ல இருக்கீங்களாப்பா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் இயர் பாப்பா வந்து எழுதுனாங்க, கிடைக்கல ஓகே சார். ஓகே சார். ரிப்பீட் உங்கள் கைடன்ஸில் ரிப்பீட் எழுதுனாங்க சார். இப்போ 497 வாங்கியிருக்காங்க. சரிங்க சார். எஸ்சி கம்யூனிட்டி. ஓ சார் ஷியோர் சார். எஸ்சி ரேங்க்ல உங்களுக்கு சீட் அலாட்டட் கவர்மெண்ட் காலேஜ்ல. சொல்லுங்க இப்போ என்ன சார் கம்யூனிட்டி ரேங்க் சொல்லுங்க. 422 சார். 422. 422. ஓகே சார். விருதுநகர் திருப்பூர்லாம் 716வது ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. நல்லாவே கம்ஃபர்டபுளாவே இருக்கீங்க சார். நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை சார். சார் உங்க புக்லெட்ல ஆமாம் சார். உங்க புக்லெட்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதை தான் பார்த்து சொல்லி. ஆமாம் சார், அதில் பார்த்துட்டேன் சார். இஎஸ்ஐ கேகே நகர் வந்து 600 and something அது க்ளோஸ் ஆயிருக்கு சார். வேணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. 1 year பாண்ட் இருக்கு. வருஷத்துக்கு 1 lakh ஃபீஸ் இருக்கு. அது ஓகேன்னு கொஞ்சம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. பாண்டை பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா வேண்டாம். அந்த பாண்ட் 1 year சேலரியோட தான் அந்த 1 year பாண்ட் மந்த்லி சேலரி. அதுவும் ஓகே. 1 lakh ஃபீஸும் 1 lakh ஃபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காது. பட் 1 year பாண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்கு எஸ் அப்படின்னா நீங்க போங்க சார். இல்லைன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்படி சார் அதுக்கு முன்னாடி ஓமந்தூர் இருக்கு சார். வாய்ப்பு இருக்குங்களா சார் செகண்ட் ரவுண்ட்ல? ஈரோடு கிடைக்கும் சார். ஒரே நிமிஷம். திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்தூரார் வந்து 271 ரேங்கோட முடியுது சார். அது சென்னை சார். சென்னைலாம் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். ஆமாம் சார், சென்னை தான் பார்க்கணும் சார். ரொம்ப உங்கள் புக்லெட் வச்சு நாங்களே எல்லா 37 மெடிக்கல் காலேஜும் ரேங்க் வந்து எக்ஸல்ல போட்டு வச்சாச்சு சார். சூப்பர் போட்டு சூப்பர் வச்சுட்டு நாங்களே ஒரு ஐடியா பண்ணிட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். ஜெயா மேம். சார் கோபிநாதன். கோபிநாதன் சார் சொல்லுங்க சார். இப்போ வாய்ஸ் சார் வணக்கம். சாரி சார், அன்மியூட் அப்படின்னு பையன் சார். ஜெயா மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோபிநாதன் சார் பேசினதும் ஜெயா மேம் பேசலாம். கோபிநாதன் சார் சொல்லுங்க. சார் என்னுடைய பையன் வந்து 530 மார்க். கோபிநாதன் ஸ்பேஸ் பிங்கிற சார். நீங்க லைன்ல பின்னாடி இருக்கீங்க. கோபிநாதன் சார் இப்ப பேசுவாங்க சார். நான் தான் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் என்னுடைய பையன் 530 மார்க்குங்க சார். ஓகே சார். பிசி கம்யூனிட்டி சொன்னீங்க. பிசி ஆமாங்க சார். ரேங்க்ல வந்து 2143 சார். ஓகேங்க சார். இப்ப அது கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்குங்களா சார்? பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லைங்க சார். பட் ஆனா பாசிபிலிட்டி இல்லைங்கிறது போன வருஷம் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வச்சு சொல்றோம். பட்
போன வருஷம் ரேங்க்ல இருந்து கீழே இறங்கி வரும். ஆனா போன வருஷம் 3வது ரவுண்ட் க்ளோசிங் ரேங்க்குக்கு நம்ம போடும்போது 534னா அதுல இருந்து 1 or 2 மார்க் இறங்கி வரும் சார். காரணம் என்னன்னா 150 சீட் எக்ஸ்ட்ரா வருது நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர்ல. இந்த இடத்துல உங்க மார்க் வரைக்கும் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க சார். பிகாஸ் நம்ம போட்டிருக்கிறதே தேர்ட் ரவுண்டுக்கு தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போட்டிருந்தா கூட ஓகே, பட் நம்ம போட்டிருக்கிறதே தேர்ட் ரவுண்டுக்கு. ஸோ மேபி மோஸ்ட்லி உங்க மார்க்குக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். காரணம் என்னன்னா நம்ம ஆல் இந்தியாவில் 152 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் போயிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணோம். ஆனால் நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூரை கன்சிடர் பண்ணலை. ஆனால் வருது 100% அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது ஏன்னா அது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனே சொல்லிட்டாங்க, அமைச்சரும் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதில் நமக்கு டவுட் வேண்டாம். பட் அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் தான் கட் ஆஃப் போட்டிருக்கோம். அப்போ அதை கன்சிடர் பண்ணும்போது சான்சஸ் கொஞ்சம் இருக்குது சார் இறங்கி வர்றதுக்கு. 4 மார்க் இறங்கி வரணும் சார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, அதாவது போன வருஷம் க்ளோசிங் ரேங்க்ல இருந்து. அப்போ இப்போ அது சார் இந்த பிஎஸ்சி காலேஜ்ல எஸ் நீங்க சார். இந்த 8,60,000 போட்டிருக்கீங்க கோயம்புத்தூர் பிஎஸ்சி. ஆமாம் சார், ஆமாம் சார். அது ஒவ்வொரு வருஷமும் அந்த அமௌண்ட் வருங்களா சார், இல்ல ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு மட்டும் அது செகண்ட் வருஷம் குறையுங்களா சார்? சார் ஒவ்வொரு வருஷமும் 4 வருஷத்துக்கு அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க சார், 8,65,000. கடைசி வருஷம் அதுல கரெக்டா பாதி கட்டுவீங்க. அதாவது அதுல கரெக்டா பாதி கட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல. 4.5 லட்சம் டியூஷன், 4,35,000 டியூஷன் ஃபீஸ்ல பாதி கட்டுவீங்க. ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். மோஸ்ட்லி இதே தான் சார் எவ்ரி இயர் அவங்க. அதாவது நீங்க ஜாயின் பண்ணல உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான். கடைசி வருஷத்துக்கு மட்டும் பாதி ஃபீஸ் வாங்குறாங்க பிஎஸ்ஜில. சரி, இது ஆனா இல்ல எல்லா வேற இடையில காலேஜும் வேற ஏதாவது இடையில இல்ல எதுவும் இந்த கேட்க அமௌண்ட் மாட்டாங்க இல்லாம சார். அப்படிலாம் கேட்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க சார், கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அது வந்து உங்க குழந்தையோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் நீங்க செலவு பண்ண மாதிரி. ட்ரெஸ் வாங்குறாங்க, வெளியே போறாங்க, வராங்க, ட்ரிப் போறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர காலேஜ்ல கேட்க மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நம்ம புக்ல சார் 2039 ரேங்க் போட்டிருக்கீங்க சார் பிஎஸ்சி காலேஜுக்கு. ஆமா சார், ஆமா சார், அதுதான் ஆனா பிஎஸ்சி. என்னுடைய பையனுடைய ரேங்க் வந்து 2143 சார். ஓகே சார். அது வாய்ப்பு இருக்குங்களா சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல? நம்ம போட்டிருக்கிறதே தேர்ட் ரவுண்டுக்கு தான் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா 150 சீட்டு கவர்மெண்ட்ல வரும்போது இங்க கீழே இறங்கி வரும் சார், சான்சஸ் இருக்குங்க சார். அப்படியே இல்லாட்டி கேஎம்சிஹெச் 100% கிடைச்சிரும். பட் பிஎஸ்ஜிலேயே உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகே சார். சார் இப்போ இன்னொரு சார், எஸ் சார். அந்த பிரைவேட் பண்ணலாங்களா சார், இல்ல ரிப்பீட்டர் இன்னொரு வருஷம் பண்ணலாங்களா சார்? அது வந்துங்க சார் 2 விஷயம் பேஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்க பையன் வந்து ரிப்பீட் பண்றதுக்கு வித்தவுட் ஒரு யோசனையே இல்லாம, ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம, நான் ரிப்பீட் பண்றேன் முழு மனதோட அப்படின்னு அவர் சொன்னாருன்னா நீங்க ரிப்பீட் போகலாம். ம். 2வது, உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, அப்படியே பட்ஜெட் ரெடி பண்றது வந்து கொஞ்சம் சிரமம், கடன் வாங்கணும், இல்லை லோன், அந்த எஜுகேஷன் லோன் அப்படி வாங்கி தான் படிக்க வைப்பீங்க, அவ்வளோ சிரமப்பட்டு தான் படிக்க வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்க ரிப்பீட்டர் போகலாம். எனக்கு பட்ஜெட் பிரச்சனையே கிடையாது, என் பையன் ஹெசிடேட் கொஞ்சம் ஏதோ யோசனையா இருக்கான், கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றான் அப்படின்னா நீங்க பிரைவேட் போய் தான் ஆகணும். இப்போ நான் எதுக்கு யோசிக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து 635 எடுத்தாருங்க சார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 635 எடுத்திருந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்படி ஆமா. எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிஎஸ்ஜில தான் வந்து நின்றுருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எல்லாருமே 650க்கு மேல எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அந்த ஓ, ரிசல்ட் வரலன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கணும். ம், அது ம், ம், கேன்சல் ம். ஆனிச்சு, நல்லதா போயிடுச்சுங்க. ஓ, என்டிஏவே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ம், 720ல நூத்துக்கணக்கான பல 100 பேர் இருந்தாங்க. அதனாலதான் என்டிஏ அந்த எக்ஸாமை கேன்சலே பண்ணாங்க. ம், ம். ஆக்சுவல் ஃபேக்ட் இதுதான். நாடு தாங்காது. ஓகே. 720ல இத்தனை 200 300 பேர் இருந்தா யாருமே நம்ப மாட்டாங்கங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் யாருமே கேஸ் போடாம, போன வருஷம் ம், அவ்வளோ பேர் வீடியோ போட்டாங்க, அவ்வளோ பேர் சண்டைக்கு போனாங்க 2024லங்க. ஆனா அவன் எக்ஸாமை ம், கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேன்சல் பண்ண முடியாதுன்னுட்டான். ஆனா ம், ம், 2026ல யாருமே கேஸ் போடல, யாரும் கேட்கல, யாரும் பேசல, ஒரு பிரபலமா ம், ஆகல. அதுக்கு முன்னாடியே அவனே ரீ எக்ஸாம்னு அறிவிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? 720க்கு ம், 720, 200 300 பேர் வந்தா நாடு தாங்காது. ம். ஆமாங்க சார். ம், அப்போ காரணம் வந்து ஒண்ணும் இல்லைங்க. உங்க ம், குழந்தை 635 எடுத்தது அவங்களோட முழு முயற்சி, அவங்களோட உழைப்பு மட்டுமே காரணம். ஆனா ம், ம், பேப்பர் லீக் ஆகி நிறைய பேர் 650க்கு மேல இருக்கான். ம், ம்.
ஸோ அதனால அவன் அப்போ உங்களுக்கு உண்மையா கிடைக்க வேண்டிய சீட் என்ன இருக்குங்க போயிருக்கும். போயிருக்கும். அதனால தான் அவன் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வச்சது. அண்ட் அந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம். இப்போ ஈஸினா ரொம்ப ஈஸி கிடையாது. நல்லா ஒழுங்கா படிச்ச குழந்தை, அதாவது உங்க பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணினா அதனால 635 வாங்கியிருக்கான். ஆனா பேப்பர் லீக் ஆகி 720 வாங்கினவங்க இருக்காங்க. அவங்க ஒரு உழைப்பு கூட போடல. அப்போ உழைச்சவங்களுக்கும் உழைக்காதவங்களுக்கும் டிஃபரன்ஸே இல்லாம போயிடுது இல்லைங்களா? இப்ப அதனாலதான் அந்த தேர்ட் ரவுண்ட் முடியறதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும்? செப்டம்பர் கடைசி ஆயிடும் சார். செப்டம்பர் எண்டு கிட்ட வந்துடும். செப்டம்பர் 2 செகண்ட் மாசம், வீக் கிட்ட வந்துடும். செகண்ட் வீக், தேர்ட் வீக் அந்த மாதிரி வந்துடும். 1.5 மாசம் வரைக்கும் வந்துருங்க. ஆமா, செகண்ட் ரவுண்ட் முடியறது வந்து செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். அப்ப வந்து உங்களுக்கு காலேஜ் செப்டம்பர் 8ன்னு போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் காலேஜ் போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ Good ஃபர்ஸ்ட் evening, sir. ரவுண்ட்ல வந்து இந்த பிஎஸ்சி மூவ் பண்ணலாங்களா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது கிடைக்குங்களா, சார் இல்ல அதுவும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்களா? தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு போலாங்க. நீங்க வெயிட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க போகலாம் ரீஅலாட்மெண்ட்டுக்கு. வெயிட் அலௌடு. பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க. ஜெயா மேம் சொல்லுங்க மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னோட சன் 580 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 580. அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்துட்டு 797ல இருக்கு சார். ஓகே அண்ட் காமன் ரேங்க் வந்துட்டு 1284ல இருக்கு. நாங்க பிசி கம்யூனிட்டி சார். ஓகே மேம். நாங்க இப்போ தமிழ்நாடு இதுல எப்படி போடலாம் சார்? எந்த ஆர்டர்ல இல்ல, போட்டா எங்களுக்கு ஆர்டர் வந்து கரெக்டா நான் இருக்கும் உங்களுக்கு சார்? குரூப்ல போட்டிருக்கேன், அந்த ஆர்டர் போடுங்க. ஆர்டர் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஓகே போட்டிருக்கேன். அல்லது நீங்க உங்க ஆர்டரை பேப்பர் ஒர்க் பண்ணி எழுதுங்க. என்ன மாதிரி காலேஜஸ்ல ஓகே போடுங்க. சார். ஃபர்கெட் யுவர் ரேங்க் அண்ட் மார்க். ஃபர்ஸ்ட் எனக்கு எம்எம்சி ஓகே வேணும்னா எம்எம்சி போடுங்க. இல்லையே இந்த இதுக்கு எம்எம்சி கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எம்எம்சி இல்லைன்னா என்ன கரெக்ட் சார். விரும்புவீங்க, இல்ல செகண்ட் விரும்பலன்னா தேர்ட் என்ன விரும்புவீங்க, அப்படியே நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணி அதை நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்க ரேங்க்குக்கு, உங்க மார்க்குக்கு, உங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல எது கிடைக்குதோ அதை நம்ம ஹாப்பியா எடுத்துக்கலாம். ஸோ போன வருஷம்லாம் ஓகே 813 ரேங்க் வரைக்குமே பிசிக்கு ஓமாந்தூரார் சென்னை கிடைச்சிருக்கு. அது போலதாங்க மேடம். சார் நீங்க அப்போ இந்த எந்த இயர் ரீஜன்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேடம்? சார் இப்போ சார் இந்த டைம் வந்து ஓமந்தூரார் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார் இந்த என்னப்பா ரேங்க்குக்கு? என்னப்பா இந்த டைம் ஓமந்தூரார் இந்த ரேங்க்குக்கு சான்ஸ் இருக்கா சார்? அப்ப இருக்குப்பா. 813வது ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு பிசிக்கு அப்படின்னா இந்த வருஷமும் சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி ஹை ஓகே ரேங்க் வாங்கினவங்க வந்து சென்னை விரும்புறாங்க. அப்படிங்கிறப்போ அது அது அந்த மாதிரி போக வாய்ப்பில்லை. அப்படி போனுச்சுன்னா நமக்கு சான்ஸ் குறையும். ஓகே சார். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் சார். ம். சார் கேளு. இப்போ வந்து ஆல் இந்தியா இப்போ ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 2ல வந்து ஃப்ரீ எக்ஸிட் இல்ல சார்? இல்ல, அப்போ நான் இப்போ ரவுண்ட் 1க்கு அப்புறமா, ஏன்னா எனக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால நான் எக்ஸ்பெக்ட் பண்ற காலேஜ் கிடைக்கும், ரவுண்ட் 1ல கிடைக்கும்னு எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை சார். ஸோ அதனால இப்போ நான் ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடவா, இல்லைன்னா ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் தான் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரவுண்ட் ஒன்ல ஸோ அப்போ நீங்க இல்லப்பா, நீங்க இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ண வேணாம் தங்கம். நீங்க குழப்பிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன் ஓகே அப்படின்னா, யூ நோ வெரி வெல் தட் விச் காலேஜ் யூ வாண்ட், விச் காலேஜ் யூ டோன்ட் வாண்ட் அப்படிங்கிறதுல நீங்க கிளியரா இருக்கீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஆல் இந்தியால எந்த காலேஜ் கிடைச்சா நான் ஜாயின் பண்ணுவேன், என்ன காலேஜ் கிடைச்சா நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணுவேங்கிற காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போக போறீங்க, கிடைக்கலன்னா ஃப்ரீ எக்ஸிட்டே தேவையில்லையே. ஓகே ஆனா தமிழ்நாட்டுல 36 கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேட்கணுங்கிற எல்லாத்தையும் உங்க விருப்பாடர்ல ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க கம்பல்சரி ஜாயின் பண்ணி தான் அவங்க எது கிடைக்குதோ அதுல. ஸோ ஆல் இந்தியால நீங்க நினைக்கிற காலேஜ் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது ரெண்டாவது. ஆனா ஆல் இந்தியால உங்களுக்கு ஓகே வேணுங்கிற காலேஜ் எது, வேணான்ற காலேஜ் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் யுவர் டெசிஷன், யுவர் சாய்ஸ் ஃபில்லிங். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேணான்ற காலேஜை விட்டுடுங்க. கிடைச்சா நான் ஜாயின் பண்ண மாட்டேன், ஃப்ரீ எக்ஸிட் கொடுப்பேங்கிற காலேஜை ஏன் நீங்க கொடுக்குறீங்க? கன்ஃபியூஷனே இல்லாம போயிடலாம்ல. ஓகே சார். அவ்வளவுதான். அப்போ ரவுண்ட் 2 போ வேணான்றீங்க, ரவுண்ட் 1லயே டிசைட் பண்ணி கரெக்டா இது சூஸ் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு 2க்கு அது போக வந்து வேணாம்னு நான் சொல்லலப்பா. ரவுண்ட் 3 வரைக்குமே நீங்க போகலாம். ரவுண்ட் 1ல பிடிச்ச காலேஜ் ஃபில் பண்ற மாதிரி கிடைச்சா ஜாயின் பண்ண போறீங்க, கிடைக்கலன்னா ரவுண்ட் 2லயும் பிடிச்ச காலேஜ் ஜாயின் ஃபில் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஓகே ஓகே தமிழ்நாட்டுல புரியுது கீழ்பாக் புரியுது கிடைச்சிருக்கு. அப்ப ஆல் இந்தியால எம்எம்சி ஓகே ஸ்டான்லி மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்ல. புரியுது 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 சார். பெட்டர் காலேஜ் அதுல போறேன்னு நினைச்சா அது போலதான்.
ஓகே ஓகே சார். சார் இந்த 797க்கு கேஎம்சி ஆப்ஷன் இருக்குமா சார்? கம்யூனிட்டி ரேங்க் பிசி கம்யூனிட்டிக்கு கேஎம்சில பண்ண கேஎம்சி முடியுமா சார்? வரதுக்கு 624 ஆப்ஷன்? முடிஞ்சிருக்கு மேடம் போன வருஷம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஓஹோ. ஸோ போன வருஷத்தை நமக்கு வச்சு தான் இந்த நம்ம சொல்ல ஆப்ஷன் முடியும். பார்த்தா அப்போ ஆப்ஷன் பார்த்தா ஓமந்தூர் ஆர் இஎஸ்ஐ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார்? இருக்கு மேம், இருக்கு மேம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸ்வப்னா ஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார் என் பொண்ணோட ஸ்டேட் ரேங்க் 5981 சார். ஓகே மேம். கம்யூனிட்டி ரேங்க் 3234 சார். ஓகே மேம். மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் 2336 சார். சரிங்க மேம். இப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு பிஎஸ்ஜி ஆர் கேஎம்சிஹெச் கிடைக்க என்ன வாய்ப்பு இருக்கா சார்? பிசி கம்யூனிட்டி சொல்றீங்களா மேடம்? ஆமா சார், பிசி சார். பிசில 3234 சார். பிஎஸ்ஜி 2039 ரேங்கோட முடிஞ்சிருக்கு. கற்பக விநாயகா 2793 முடிஞ்சிருக்கு. பட் இந்த வருஷம் அவங்க வராங்களான்னு தெரியல. அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க டீம்டு யூனிவர்சிட்டியா மாறிட்டோம்னு. திருச்சி எஸ்ஆர்எம் ஓகே சார். 2500 ரேங்கோட முடிஞ்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் வந்து அது மாறிட்டாங்க டீம்டு யூனிவர்சிட்டி. அங்க 4300 ரேங்க் கிடைச்சிருக்கு. கற்பகம் ஃபேக்கல்டி கோயம்புத்தூர் 2600, தாகூர் 2200, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 3989, வேலம்மாள் 3805, ஸ்ரீ முத்துக்குமரன் மாதா மெடிக்கல் காலேஜ், அன்னபூர்ணா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். இந்திரா, சுவாமி ஆனா நீங்க விவேகானந்தா அன்னைக்கு 3131. ஒர்க் ஷாப்ல ஒரு 4 காலேஜ் நீங்க ரெக்கமெண்ட் வேணாம்னு சொன்னீங்க. அது யூ நீங்க ரெக்கமெண்டட் நோட் நாட் டு பண்ணிருக்கீங்க சூஸ். மேடம். அது இப்ப டிஸ்கஸ் ஆமா பண்ண சார், முடியாது ஆமா. பப்ளிக் மீட்டிங்ல. சரி அருணை சரி மெடிக்கல் சார். காலேஜ் கிடைக்கும் 3666 ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சென்ட் சரி பீட்டர்ஸ் சார். சென்ட் பீட்டர்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. நந்தா 3665. இதுதான் மேடம் உங்களுக்கு நான் சொல்றது. அன்னை வந்து இப்ப சரி சார். ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ்னு இருக்கும். 4248 வரைக்கும் கிடைச்சிருக்கு மேடம். சரி சார், So சரி சார். you are safe, comfortably safe in private medical collegesல உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல சேஃப் பொசிஷன்ல தான் இருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. பட் சரி நீங்க சார், சொல்ற சரி மாதிரி சார். அது நீங்க நோட் பண்ணின விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதர் தன் தட் அந்த சரி சார். காலேஜஸ் இல்லாமலேயே உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்குது. சரி சார். இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால இதுல எஸ்ஆர்எம்க்கு வாய்ப்பு இருக்கா சார் உங்க லைன் ஆஃப் சைட்ல? மேனேஜ்மெண்ட் கோட்டால திருச்சி எஸ்ஆர்எம் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் தெலுங்கு மைனாரிட்டி மட்டுமே அலாட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் தெலுங்கு மைனாரிட்டி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி இல்லாத பட்சத்துல பிஎஸ்ஜிக்கு 2327 ரேங்க் வரைக்கும் கிடைக்குது மேடம். ஓகே சார். உங்க ரேங்க் என்ன மேடம்? 2000ல தானே சொன்னீங்க? ஆமா, 2336 சார். கிடைக்கும் மேடம். பிஎஸ்ஜியே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட் மார்க் என்ன கோட்டால மேடம்? போன தடவை 480 இருந்திருக்கு அந்த மார்க். இன் 504 சார். 504. ஓகே மேம். மேனேஜ்மெண்ட்ல போன தடவை 480 மார்க்ஸ் வரைக்கும் 2327 ரேங்க் வரைக்கும் பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கு மேடம். அது சரி வந்து சார், பாத்தீங்கன்னா சரி. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தட் இஸ் ஃபார் ரவுண்ட் 1. ரவுண்ட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 2493 கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் கோட்டால அஷ்யூர்டு. சரி சார். ஓகே சார். ஆனா டன். நீங்க திருச்சி தேங்க் யூ ஸோ எஸ்ஆர்எம் மச். கேட்டீங்க. திருச்சி எஸ்ஆர்எம்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தெலுங்கு மைனாரிட்டியே ஃபில் ஆயிடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 100% கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கடைசி 3வது ரவுண்ட்ல தெலுங்கு மைனாரிட்டி அன்ஃபில்டு சீட் கன்வெர்ட் ஆகி வந்ததுல 3880வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு மேடம். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். பட் 3rd ரவுண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு. ஏன்னா கண்டிப்பா தெலுங்கு சார், கண்டிப்பா மைனாரிட்டி சார். எக்ஸாஸ்ட் ஆகி ரேங்க் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகி அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் மேடம். அன்னைக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 70 பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஷாப் கிரேட் கிராண்ட் சக்ஸஸ் ஆயிட்டீங்க. யாரு தேங்க் கண்ணும் யூ ஸோ மச் படக்கூடாது, சார். யாரு கண்ணும் படக்கூடாதுன்னு அதோட சின்ன போட்டோ கூட நான் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. அண்ட் ரொம்ப மை வைஃப் அவங்க தான் ரிசப்ஷன்ல இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி ஹாப்பி தட் உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து அவங்க என்னோட லைஃப் அந்த அவர் மேரிட் லைஃப் வி ஹாவ் கிராஸ்ட்
12 இயர்ஸ். இப்போ அன்னைக்கு ஓ வந்து அவருக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீர். நம்ம ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ஒரு நல்ல, அதுக்கு முழு காரணமும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் தான். அதுல நான் எந்த ஒரு இது சொல்ல மாட்டேன். இந்த நேரத்துல இந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் மேடம். ரீசன் பெஸ்ட் ஒரு விஷஸ் வைஃப் ஃபார் கிட்ட யுவர் வெட்டிங் வந்து ஆனிவர்சரி சார். தேங்க்யூ மேம். ஒரு வைஃப் அண்ட் கிட்ட எல்லாத்துக்கும் மேல இந்த டைம்ல நீங்க இதை சொல்றப்போ ஐ ஆல்சோ நீட் டு டெல் யூ, ஒரு பைசா ரிட்டர்னுக்கு எதிர்பார்க்காம ஒரு கண்டினியூஸ் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறது இன்னைய தேதியில இப்போ இருக்க நிலவரத்துல இட்ஸ் நாட் பாசிபிள் பை எனி அதர் ஹியூமன் இன் த வேர்ல்ட் எக்ஸெப்ட் யூ சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் immense support that you're providing, sir. தேங்க்யூ மேம். Thank you very much. எஸ் Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ Thank you, sir. எஸ் Bye. எஸ் பாய் மேம். சாய் லைன்ல இருக்கீங்களா சார் குட் ஈவினிங் சார். மேம்? நீங்க வந்து நிறைய தடவை கால் பண்ணீங்க, நான் எடுக்கல. ஐம் ஆமா எக்ஸ்ட்ரீம்லி சாரி சாரி. ஃபார் தட். இன்னைக்கு ஸ்டேட் லெவல் மீட்டிங் போயிட்டு 6:30க்கு தான் வீட்டுக்கே வந்தேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஓ சாரி ஃபார் சரிங்க தட். ஐ சார். ஷியோர்லி ஐ வில் கால் யூ பேக் மேடம். எஸ் மேம், சொல்லுங்க ஓகே மேம், சார், சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். பாப்பா ஒன்றும் இல்லை சார், பாப்பாவோட ரேங்க் தான் 750 வந்திருக்காங்க ஜென்ரல் ரேங்க்கு. எஸ் மேம். கம்யூனிட்டி ரேங்க் 455. பாப்பாக்கு இப்போ லாஸ்ட் டைம் உங்களோட இது வந்து பார்த்தா 743 ஓமந்துரா இருக்கு சார். பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி இல்ல மேம், கிடைக்கும் சார்? கம்யூனிட்டி ரேங்க் என்ன சொன்னீங்க மேடம் நீங்க? 455 சார். 457. நீங்க ஜெனரல் ரேங்க் சொல்றீங்களா? 7 அப்படிங்கிறது ஆ நீங்க பிசி ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டியா வந்து மேடம்? 750. ஆமாங்க சார், பிசி சார். அப்படின்னா ஒரே நிமிஷம் மேடம், நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். 400. ஓ, நீங்க சென்னை ரீஜன்ல பாக்குறீங்க? ஆமாங்க சார், சென்னை தான். ஆமா மேடம், நீங்க செங்கல்பட்டு, ஓமாந்தூரார் செங்கல்பட்டுக்கு முன்னாடியே முடியுது. ஓமாந்தூரார்ல 100% பாசிபிள் மேடம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைச்சிருமா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைச்சிரும். ஆனா ஓமாந்தூராரோட ரேங்கை முன்னாடி கொண்டு போறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க, ஓமாந்தூராரை எடுத்தீங்கன்னா. அது சார் இப்போ மேம், ஓமாந்தூரார் இஸ் ஓமந்துரா a வெரி நைஸ் காலேஜ். ஆனா அது வந்து ஓகே பாத்தீங்க சார், அப்படின்னா நல்லா பீச் ஒட்டி நல்லா சூப்பரா இருக்கும். காலேஜ் இருக்குங்க சார். ஆமா, ரொம்ப நல்லா நம்ம இருக்கும். செக்ரட்டேரியட்டுக்காக கட்டின பில்டிங் தான் சார் அவங்க ஆமா, காலேஜா உங்க மாறிடுச்சு. பில்டிங் அவங்க புடிங்கிட்டாங்க. அதுல அதனால நான் உங்க ஒர்க் பொண்ணு பண்ண அங்க கொஞ்ச போய் நாள் படிக்கிறாங்க. சந்தோஷம். நீங்க போகல, ஆனா உங்க பொண்ணு போவாங்க. பொண்ணு படிக்கிறாங்க. ஆனா இல்ல நீங்க சார், இன்னும் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஒரு காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார், அதுவும் எனக்கு யோசிக்கிறேன். அதுதான் கேஎம்சி போன முறை ஆ, 1036 ஏதோ நீங்க தேர்ட் ரவுண்ட் இருக்கீங்க, அவளுக்கு கேஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தானே மேடம் சொல்றீங்க? ஆமாங்க சார், மேம், தேர்ட் ரவுண்ட்ல 1026 அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க். உங்க ஜெனரல் ரேங்க் என்ன மேடம்? 750 சார். 750. ஆனா 750 கம்யூனிட்டி ரேங்க் என்ன சொன்னீங்க? 400. 455 அத சார். கீழ்பாக் ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு கிடைச்சிருமே மேடம். அப்படியா சார்? ஆமா ஐயோ மேடம், சார், நானு பிசி கம்யூனிட்டி ரேங்க் நான் 624 போட்டிருக்கோம். 624ல வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்டா சார்? நான் லாஸ்ட் ரவுண்டு நினைச்சுக்கினேன் சார். இல்ல அந்த இல்ல, அது ஃபர்ஸ்ட் டேப்லெட் ரவுண்ட் இல்ல மேடம், பார்த்தேன். தேர்ட் ரவுண்ட் தான். தேர்ட் ரவுண்டுங்கிறது உங்களுக்கு ஓகே. 200 ரேங்க் வரைக்கும்லாம் இறங்கி வராது. 500 ரேங்க்ல ஓ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியா முடியும். சார்? ஆமா ஆமா, ஓ உங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் பாப்பா ரவுண்டுக்குள்ளேயே கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே கேஎம்சி கிடைச்சிருவாங்க நம்ம சார்? போட்டிருக்கிறது தேர்ட் ரவுண்ட் மேடம், ஸ்ட்ரே ரவுண்ட் கிடையாது. அண்ட் ஆ ஸ்ட்ரே ரவுண்ட்ல உங்களுக்கு கீழ்பாக்ல சரிங்க சார். வேகன்சியே வரல. அப்ப ஸ்ட்ரே ரவுண்ட் எடுத்து பார்த்தா சரிங்க சார். கீழ்பாக்ல 0 அலாட்மெண்ட்னு தான் இருக்கும். அப்ப தேர்ட் ரவுண்ட் தான் ஃபைனல் ஓகே கட் சார். ஆஃப் அதுக்கு. ஓ அப்ப நான் தேர்ட் வந்து ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் உண்டு. எப்படினாலும் கேஎம்சி போயிடுவீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அண்ட் ஓ மோர் ஓவர் கீழ்பாக்ல இருந்தெல்லாம் ம் யாரும் மோஸ்ட்லி செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் வாங்கி போயிருக்க மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லாம். அப்போ உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள ஓகேங்க சார், கீழ்பாக் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். அந்த ஒண்ணுதான் சார் ரொம்ப கவலையா போயிடுச்சு. இல்ல இல்ல மேம், உங்களுக்கு ஆ கண்டிப்பா ஓ கீழ்பாக் அஷ்யூர்டு. சரிங்க சார். ஆனா ஸ்டான்லிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குங்க சார். ஸ்டான்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 316 ரேங்கோட முடிஞ்சிருக்கு. 600 ஓ நாங்க 316. 455 வந்துட்டோம் சார். அப்போ ஓகே கொஞ்சம் ஸ்டான்லி. டிஃபிகல்ட் தான் மேடம். ஓகே ஓகே ஓகே. எஸ் மேம். தேங்க்யூ சார். உங்களோட கைடன்ஸ் தான் சார் எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். மேடம், நீங்க நீங்க எனக்கு ஒரு ரிப்ளை இது பண்றீங்க. அனுப்பியிருக்கீங்க மெசேஜ், ஏதோ பார்த்து செக் பண்ணி சொல்ல ஆமா, சொல்லி. அதை நான் செக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் அது பண்ணி இல்லாம ஒரு டிஸ்கஷனும் இருக்கு சார். ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு கண்டிப்பா இருக்கேன் நான் சார், கால் வேற ஒரு பேக் பண்றேன் சாய்ஸ் மேடம். பண்ணிக்கோங்க. கால் பேக் பண்றேன் ஓகே மேடம் சார், கண்டிப்பா. ஓகேங்க சார். சார் ஷெடியூல் எப்படின்னு 13th அப்புறமா தான் தெரியும்ல சார், என்னைக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம்? நாளைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ரிலீஸ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேர்ல போகணும் ஓகே சார், 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட். ஆன்லைனுக்கு நாளைக்கு நம்ம ஓகே எக்ஸ்பெக்ட் சார், பண்றோம் மேடம். ஓகேங்க சார். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்க பாப்பா பேனிக் ஆன டைம்ல நீங்க தான் ரீநீட் போது அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ அதை மேம். இல்ல வச்சுதான் மேம், இந்த அளவுக்காவது நாங்க சக்சஸ் பண்ணோம் சார். அதனால உங்களோட உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டோம். உண்மையாவே
அந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார், டாக்டர் ஃபேக்கல்டி கூட இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு குழந்தைங்களை இந்த அளவுல மோட்டிவேட் பண்றது இப்ப நீங்க பண்ணி கொடுத்தீங்க சார், அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மேம் அதுக்கப்புறமா நீங்க தான் அவன் ஸ்பீட் பிக்கப் பண்ணி படிச்சா அவ. மேம் நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த நம்ம மாநிலத்தோட செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றவங்களோட குழந்தைக்கு ஹெல்ப் பண்றது முதன்மை ஒண்ணு. ரெண்டாவது மேடம், உங்க குழந்தைய தான் இந்த இடத்துல நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், சொல்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை வந்து லிசன் பண்றக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது உங்க குழந்தைகிட்ட இருந்துச்சு. ஒரு அன்பா அடக்கமா ஒரு நிதானமா பொறுமையா நான் சொல்றத அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. So அதுக்கு நீங்க அவங்களையும் அவங்கதான் மெயினா பாராட்ட வேண்டியது. வாத்தியார் எல்லாத்தையும் பேசுவாரு, ஆனா குழந்தைங்க எடுத்துக்கணும் இல்லைங்களா? எஸ் மேம், எஸ் அவ மேம். எது ரொம்ப ஒண்ணுமே சந்தோஷம் ஆப்ஷன் மேடம். கூட சார் கிட்ட கேட்டு போட்டுடலாமா, சார் ஒரு முறை கேட்டுடுங்கம்மான்னு எது வந்தாலும் உங்களை நான் பெரிய மலை போல நான் செக் நினைச்சு பண்ணிட்டு பாக்குறேன். உங்களுக்கு கால் பேக் கண்டிப்பா பண்றேன். ஓகேங்க சார். ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஆல் சார். தி பெஸ்ட் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். பிரேனா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். ஹலோ மேம், சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். எஸ் மேம். சார், என் பாப்பா வந்து ரேங்க் பாத்தீங்கன்னா 4392 சார். என்ன ரேங்க் மேடம்? ஜெனரல் ரேங்க்குங்களா? ஜெனரல் ரேங்க் தான் சார். நாங்க ஜெனரல் கேட்டகரியில தான் வருவோம், ஓசி. ஓகே 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 மேம். செல்ஃப் ஃபினான்சிங் என்ன பாசிபிள் இருக்கா சார்? நான் வெயிட் பண்ணலாமா? என்ன சார் பண்றது? 4403 ரேங்க் வரைக்கும் ஸ்ரீ 4000 4000 4000 சொல்லுங்க சார். 4403 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு மேடம் முத்துக்குமரன்ல. ஓ, ஓகே சார். உங்க ரேங்க் என்ன மேடம்? அப்போ எனக்கு 4392. 100% உங்களுக்கு ஓசில பிரைவேட் காலேஜ்லயே சான்சஸ் இருக்கு. இருக்கா 100% சார்? இருக்கு 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 இருக்கு. எந்த மாதிரி 100% காலேஜஸ் கிடைக்கும் சார்? எனக்கு போன கொஞ்சம் வருஷம் கைட் வந்து பண்றீங்களா? முத்துக்குமரன் கைட் பண்ண சொல்றேன் மேடம். இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன் மேடம். முத்துக்குமரன் போன தடவை கிடைச்சிருக்கு. அதே போல ஓகே சார். தாகூர் கிடைச்சிருக்கு. தாகூரோட ஓகே சார். ரேங்க் வந்து 4466 மேடம். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கோங்க மேடம். ஸ்பீக்கர் ஓகே. நான் தாகூர் வந்து உங்களுக்கு 4466. ஓகேங்களா மேடம்? ஓகே சார். ஓகே சார். ஸ்ரீ முத்துக்குமரன் தான் சொன்னேன் 4403 அந்த ரேங்க். ஓகே சார். ஸோ ஈவன் ஆஃப்டர் அந்த லூப்பிங் மெத்தட்லயே இது உங்களுக்கு வந்து லூப்பிங் மெத்தட் இருந்துமே இது வந்திருக்கு. சென்ட் பீட்டர்ஸ் இப்போ வந்திருக்கு. இல்ல, ஆனா சென்ட் ஓகே பீட்டர்ஸ்க்கு சார். பதிலா உங்களுக்கு 850 சீட்டு விவேகானந்தா அங்க இங்கன்னு ஏறி இருக்கிறதுனால நமக்கு இந்த 4384 ரேங்க் சென்ட் பீட்டர்ஸ்ல கிடைச்ச அந்த ரேங்க் ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து உட்காரும். போன சீட்டு ஓகே சார். திருப்பி இதா இருக்கு, ரீஃபில் ஆயிருக்கு. ரீஃபில் ஆயிருக்குங்கிறது ஓகே இருக்கிற ஓகே எக்ஸிஸ்டிங் பிரைவேட் காலேஜஸ்ல ரீஃபில் ஆயிருக்கிறதுனால நமக்கு அந்த ரேங்க் கிட்ட ஓகே சார். உங்களுக்கு இன்னொரு காலேஜும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 4 காலேஜ் அப்ப கிடைக்கும். அப்ப கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? 100% பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். மார்க் எவ்வளவு மேடம்? 522 சார். 100% சான்ஸ் ஓசிக்கு இருக்கு மேடம். இருக்கு சார். ஓகே இருக்கு. ஓகே சார். லூப்பிங் மெத்தட் அப்புறம் இருந்தும் உங்க இருக்கு. இருந்தும் இருக்கு. ஓகே எஸ் சார். எஸ் தேங்க்யூ ஸோ மச். எஸ் அப்புறம் சார் இன்னொன்னு, அந்த புக்ல சார் இந்த சில காலேஜஸ்லாம் வந்து ஓசிக்கு ஃபில் ஆகாமலே இருக்காது. எதனால சார்? தட்ஸ் வாட் அருணை, லூப்பிங் இந்திரா, மெத்தட். அன்னபூர்ணா. அதுதான் ஓ, லூப்பிங் மெத்தட். லூப்பிங் மெத்தட். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டாப் 31% சீட்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மீதி சீட்ஸ் எல்லாம் அந்த 31%ல யாரெல்லாம் பிசி, யாரெல்லாம் எத்தனை பிசி எத்தனை எம்பிசின்னு பார்த்து பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜ்ல பின்னாடி இருக்கிற ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஓசி சீட்டு பிசி எம்பிசி அந்த ஈக்குவலைஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க மேடம். ஓகே 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 இது சார். ஜிஓ இப்போ இது ரூல் எனக்கு லா எல்லாமே இருக்கு அப்படிங்கறதுனால இதை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு எவ்ரி இயர் பேரண்ட்ஸ்க்கு தெரியுது. பட் சில தெரியல. பேரண்ட்ஸ் ஓகே கோர்ட் கேஸ்லாம் கூட போனாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டும் தே ஹேவ் ஸ்ட்ராங் ரூல்ஸ் அண்ட் சட்டமன்றத்துல ஓகே பாஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஓ ஓ ஓ ஓகே 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 சார். இப்போ இது வந்து எத்தனை ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார் எனக்கு? இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா முத்துக்குமரன், டாகூர்லாம். ஹலோ ஹலோ ஹலோ